ஸோ வெல்கம் பேக் டு பார்க்க போனா ரவுடி ஜனார்த்தனா ரைட்டில் டீசர் தான் பார்க்க போகிறோம். விஜய் தேவரகொண்டாவோட அடுத்த படம். ரவி கிரண் கோலா டைரக்டர். அவரோட ஃபர்ஸ்ட் படம் இஃப் ஐம் நாட் ராங். ஓகேங்களா. போஸ்டர் பயங்கரமாக இருந்துச்சு. நான் செம்ம அன்எக்ஸ்பெக்டடான ஒரு லுக்கு விஜய் தேவரகொண்டாக்கு. ஐம் லைக் அது விஜய் தேவரகொண்டாவா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. நான் போஸ்டர் பார்த்தப்ப நான் காலைல எழுந்துச்சு டக்குன்னு பார்க்குறேன். இதுடா புது படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். பார்த்தா விஜய் தேவரகொண்டா என்னடா சொல்றீங்க? அப்படின்ற மாரி இருந்துச்சு. அப்புறம் தான் பார்த்தா டைட்டில் டீசர் விட்டுருக்காங்கன்னு சொல்லி வந்துட்டேன் பார்க்கறதுக்கு. வாங்க பார்ப்போம். 3, 2, 1 லெட்ஸ் கோ. ஓ! నైస్ విజువల్. పండెడన్నావు తిని కుండెడు రక్తం దాగే రాక్షసుడి గురించి ఎప్పుడన్నా విన్నావా? నేను చూశాను. కొమ్ములతో ఆడి కథనాడే రాసుకున్నాడు. క్రిస్టో జేవియర్ ఒంటికి నెత్తురులాగా పూసుకున్నాడు. ద విజువల్ టోన్ ఇస్ వెరీ ముందుకు వచ్చి నిలబడితే కత్తిలేసి కలబడినాడు. కనబడ్డాడు నా లోపల. ఇదిలియాది ఇది. ఓ డామ్, దట్ వాస్ ఎ వెరీ గుడ్ ఫ్రేమ్. నా కాడ ఉన్నారు కొమ్ములు తిరిగిన రాక్షసులు, రక్తానికి మరిగిన రౌడీలు. ఓ కళింగపట్నంలో ఇంటి లంచ కొడుకునే రౌడీనని చెప్పు తిరుగుతాడు. కానీ ఇంటి పేరునే రౌడీగా మార్చుకున్నాడు ఒక్కడే ఉన్నాడు. జనార్దన, రౌడీ జనార్దన. ఓ ఓ ఓ டாம், தட் வாஸ் a பின்னாடி அந்த ஒரு டீமன் நிக்கிற மாதிரி ஃப்ரேம். சாவட்டி. ஓ ஓ தட் இஸ் a very minute detail in the title card, but a very good one though. தலையை வெட்டுற மாதிரி. சரியா, எல்லாத்துலேயும் வந்து டாப் வெட்டிட்டு போகுது. நைஸ் நைஸ் நைஸ். I was gonna say, நான் சொல்ல வந்தேன், அதுக்குள்ள வேற ஒரு விஷுவல் காமிச்சு இன்னும் ஸ்டன் பண்ணிட்டாங்க என்ன. ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் த கேமரா ஒர்க். வெரி வெரி இம்ப்ரெஸ். ஆனந்த் சி சந்திரன் அப்படின்னு போட்டிருக்காங்க. வெரி வெரி இம்ப்ரெஸ் வித் த கேமரா ஒர்க். இது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியலங்க. ஏன்னா நான் சில படம் பார்த்துருக்கேன். எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அந்த சில சில ஹேண்ட் ஹெல்ட் கேமரா ஒர்க். சில பேருக்கு வந்து ஐயோ ரொம்ப ஷேக்கியாக இருக்குன்னு தோணிருக்கலாம். பட் இங்கே எப்படி ரிசப்ஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு தோணுது நான் சொல்லிடுறேன். இந்த இங்கேருந்து ஒரு க்ளோஸ் அப்லாம் போகும்போது இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு டைனமிக் இதில் தான் இருக்கு. ஆனால் பர்டிகுலர்லி இதுக்கப்புறம் வர போர்ஷன் இதுக்கப்புறம் வர போர்ஷன் இருக்குல்ல, அவர் நடுவில் எல்லாம் சுற்றுறாங்க அப்படின்றப்ப அவரோட పట్నంలో ఇంటి లంచ కొడుకునే రౌడీనని చెప్పు తిరుగుతాడు. இந்த கேமரா ஒர்க்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம ராவாகவும் இருக்குது, கேண்டிடாக இருக்குது. இன்னொன்று அவர் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப கேண்டிடாக இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே அவர் அவர் மாதிரி அவர் எல்லாமே அந்த கேரக்டர் அப்படின்ற ஒரு ஜோனில் இருக்கிறனால ஐ திங்க் அந்த அந்த மூமெண்ட் ரொம்ப கேண்டிடாக கேப்சர் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது எனக்கு. அந்த அந்த வகையில் அந்த கேமரா ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் விஷுவல்ஸ் ரொம்ப கிரிட்டியாக இருக்குது. செம்ம டார்க்காக, செம்ம கான்ட்ராஸ்டியாக, செம்ம ஒரு அதான் அது வார்த்தை கிரிட்டி தான் இஃப் ஐம் நாட் ராங். செம்ம ரா அண்ட் கிரிட்டியாக இருக்குது. ஐ திங்க் தட் ஆட்ஸ் டு த டோன் ஆஃப் த ஃபிலிம். அது வேணா வயலன்ஸ் வேறு ஒரு பக்கம். நீங்கள் அப்படி கிரிட்டியாக போகலன்னா ரத்தம் ரொம்ப ரெட்டாக இருக்கும் ஒரு பக்கம். அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் டோன் ஃபார் அ வெரி வயலண்ட் ஃபிலிம். ஏன்னா இப்போ அந்த ரெட்டு கரெக்டாக இருக்கும், அந்த ரத்தம் பார்க்க டார்க்காக கரெக்டான ஒரு சோனில் இருக்கும். జనార్దన, రౌడీ జనార్దన. ஓ இந்த ஃப்ரேம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் யா, ஒரு வெரி அன்எக்ஸ்பெக்டட் லுக் ஃப்ரம் VD actually.
அண்ட் ஐ லவ் திஸ் போர்ஷன். விஷுவலி ஸ்டன்னிங். திஸ் ஒன் அமேசிங். செம்மையா இருக்கு. யார் ஹீரோயின் தெரியல எனக்கு. பட் யா, திஸ் லுக்ஸ் வெரி ஒரு டாப் குவாலிட்டி ஸ்டஃப் அப்படின்ற மாரி இருக்கு. செம்ம குவாலிட்டியான ஸ்டஃப் மாரி இருக்கு. டைரக்டருக்கு அவர் என்ன பண்றாருன்னு தெரியுது அப்படின்ற ஒரு ஜோன்ல இருக்கு இது எல்லாமே. இட் இட் இஸ் லுக்கிங் வெரி ரா. வெரி ரா அண்ட் எக்ஸைட்டிங் அட் த சேம் டைம். அண்ட் யா, ஆப்வியஸ்லி விடியோட பாடி லாங்குவேஜ், மேனரிசம் எல்லாமே வந்து அந்த கேரக்டருக்காக பண்ணது அப்படின்ற மாரி தெரியுது. அதுக்குன்னு ஒரு மெனக்கெட்டு ஒண்ணு பண்ணியிருக்காருன்ற மாரி தெரியுது. இட் இட் இஸ் லுக்கிங் வெரி எக்ஸைட்டிங். முக்கியமா ஒரு டயலாக் டெலிவரி, அவரோட மேனரிசம்ஸ் அதுதான் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அதில ஆக்சுவலா இதில பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ த விஷுவல்ஸ். விஷுவல்ஸ் அமேசிங். கேமரா ஒர்க் எனக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆனுச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா நான் வந்து நோட்டீஸ் பண்ணவே இல்ல மியூசிக்கு அதோட சேர்ந்து போனது. இப்ப தான் நான் யோசிக்கிறேன். ஆமால்ல மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு. தர த த அதே மியூசிக்க நான் எங்கேயோ கேட்ட மாரி இருக்கு எனக்கு ஆக்சுவலா. ஒரு டியூனா ரீசென்ட்டா தான் ஏதோ ஒரு டீசர்ல. ட ஓ! லைட்டா ஓகே, ஓகே இருங்க. பயங்கரமா இருக்கு. நல்லா தான் இருக்கு. நான் இப்ப தான் மியூசிக்கா கேட்கிறேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பீட் அந்த வாய்ஸ் வோக்கல் சொல்லும்போது நல்லா இருக்கு. லைட்டா பராசக்தி தீம ஞாபகப்படுத்திருச்சு எனக்கு. லைட்டா என் மசில் மெமரி அங்க போயிருச்சு அவ்வளோதான். அதே மாரி இல்ல. அதனால தான் போட்டு பார்த்தேன் மறுபடியும். அது என் மசில் மெமரி தான் பட்டுன்னு அங்க போயிருச்சு. அது என் தப்பு. பட் அந்த மாரி எதுவுமே இங்க இல்ல. பட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இன்டென்ஸாவும் இருக்கு. அந்த ஸ்லாஷஸ் அந்த கத்தி ஸ்லாஷ் வருதுல்ல ஒரு டைட்டிலுக்கும், அதுவும் செம்ம சிங்க்ல இருக்கு அந்த பீட்டோட. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நைஸ் கைஸ். ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு படம் வருது அப்படின்ற ஒரு ஜோன்ல இருக்கு. புரொடக்ஷன் வேல்யூ லுக்ஸ் வெரி, வெரி நைஸ். பயங்கரமா இருக்கு புரொடக்ஷன் வேல்யூ. அதான் சொன்னேனே, தெலுங்கு சினிமா டெபியூ டைரக்டர்ஸ் கிடைக்கிற புரொடக்ஷன் வேல்யூ வேற லெவல்ல இருக்கு வர வர. ஐ அம் லைக் ரியலி ஸ்டன்ட். த அமவுண்ட் ஆஃப் மனி பீப்பிள் ஆர் இன்வெஸ்டிங் இன்டூ ஈவன் டெபியூ டைரக்டர்ஸ் வந்து பயங்கரமா இருக்கு. அது ஹெல்த்தியாவும் நான் பார்க்குறேன். அத ஒரு சார்ட் ஆஃப் ஒரு ரே ஆஃப் ஒரு நம்பிக்கையா பார்க்குறேன் புரொடியூசர்ஸ் கிட்ட. அது பயங்கரமா இருக்குங்க அங்க. செம்மையா இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தடுத்து என்ன இந்த படத்துக்கு அடுத்தது என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா யார் ஹீரோயின் தெர்ல. உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு வந்து இதில சொல்லுங்க. என்னது கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வில் நோ. யாஹ்! வெயிட் பண்ணுவோம் படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பார்ப்போம்.